அப்புறம் காஜாங்னு ஒரு பகுதியில் இருக்குது மலேசியாவில். ஜசீலாங்கிறவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், திருமணம், வீடு குடிபுகுதல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் நாம் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கலாமா, மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக அன்பளிப்பு வந்து எப்போவுமே அனுமதிக்கப்பட்டது தான். அன்பாக அளிக்கிறதுக்கு பேர் தான் அன்பளிப்பு. அன்பளிப்பு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், யாராவது அன்பளிப்பு தந்தார்களே ஆனால் பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அவங்களும் என்ன செய்வாங்கன்னா மறு அன்பளிப்பு செய்வாங்க. இது வந்து புகாரில் 2585வது ஹதீஸில் இருக்கிறது. கான யக்பலுல் ஹதியா, அன்பளிப்புகளை நபிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்போ அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு யுசீப் அலைஹா, அதுக்கு பரிகாரம் செஞ்சுருவாங்க. நீ இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு வேற ஒன்று கொடுத்துருவாங்க. அவங்க அதுக்கு வந்து மறு அன்பளிப்பு கொடுத்துருவாங்க. வாங்கிக்கிட்டே இருந்தால் அது வேறு மாதிரி போயிடும்ல. யாராவது ஒரு அன்பளிப்பு செஞ்சாங்கன்னா அதை யாபத்தில் வச்சு நம்ம ஒரு சந்தர்ப்பம் நம்மளும் ஒன்று செய்யணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள் என்ற ஹதீஸ் புகாரில் 2585வது ஹதீஸில் இருக்கிறது. நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அன்பளிப்பு கொடுத்தலுங்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கு. காஃபிரான மன்னர்கள்லாம் கூட எத்தனை அன்பளிப்பை கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் வாங்கியிருக்கிறாங்க. அன்பளிப்புகளை என்ன செய்யலாம், வாங்கி கொள்ளலாம், கொடுத்துக்கொள்ளலாம். கல்யாணத்தும் கொடுக்கலாம், சும்மாவும் கொடுக்கலாம், விரும்பின இடத்துல கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம வந்து அந்த அன்பளிப்பு வந்து இந்த மொய் என்று சொல்லி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது. தமிழர்களுடைய பண்பாடுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, மொய் விருந்துன்னு வச்சுருப்பாங்க. மொய்ன்னு சொன்னால் ஒருத்தர் கொடுக்கும்போதே இதை வந்து வசூல் பண்ணணும்னு கொடுக்குறது, அன்பளிப்பு கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு நம்ம கல்யாணத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், ஒரு 10,000 ரூபா அவங்களுக்கு நம்ம ஒரு அந்த கல்யாணத்தை ஒட்டி நம்ம மொய்ன்னு கொடுத்துட்டு வந்துட்டோம்னு சொன்னால் அதை வந்து அவங்க நோட் போட்டு எழுதி வச்சுருவாங்க. இவர் இதை தந்தார்னு என்ன செய்வாங்க, எழுதி வச்சுருவாங்க. நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கிடுவீங்க, நம்ம இந்த ஆளுடைய கல்யாணத்துக்கு இவ்வளோ ரூபா மொய் செஞ்சுருக்குறோன்னு சொல்லி அதை எழுதி வச்சுக்கிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் வருமா, கல்யாணம் வரும்போது எவனுக்கெல்லாம் மொய் கொடுத்தோமோ அதையெல்லாம் எடுத்து நோட்டோடு உட்காந்துருவாங்க. உட்காந்துக்கிட்டு வர்றவன்லாம் அதை தரணும். நீங்கள் 2 பவுன் நகை அன்றைக்கி வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் 2 பவுன் நகை உங்களுக்கு தரணும். அப்போ திருப்பி கலெக்ஷன் பண்ணுறது, அவன் என்னத்தை கொடுத்தானோ அதே என்ன செய்கிறது, திருப்பி கலெக்ஷன் பண்ணுறது. அதுக்கு தான் அந்த விருந்தே வைக்கிறது. சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த சாப்பாட்டு இலை இருக்குல்ல, இலையில் என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டு இலைக்கு இந்த காசை வச்சுட்டு போயிடுவாங்க. எதுக்குன்னா, நம்ம ஏற்கனவே உன் கல்யாணத்தில் வந்து என் கல்யாணத்தில் நீ வந்து செஞ்ச, உன் கல்யாணத்துக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த மொய் விருந்த நோட்டு போட்டு எழுதுவாங்க, இலைக்கில் வச்சுட்டு போயிடுவாங்க. மைக்கில் அறிவிப்பாங்க, இன்னும் இன்னார் ஒன்றும் மொய் தரவில்லை, மொய் தந்து விட்டு செல்லவும் மைக்கில்லாம் அறிவிப்பாங்க, இன்னார் மொய் தந்திருக்கிறாருன்னு சொல்லி அதெல்லாம் வாசிப்பாங்க. அந்த மொய்யில் என்னவாயிரும்னு கேட்டால், இப்போ வாழ்நாளில் என்னென்ன செஞ்சால் நம்பணும் வசூலாக்கிடுவான், பல லட்சங்களை தேர்ந்து போயிடும். அப்போ என்ன அர்த்தம், நீ கொடுக்கும்போதே வாங்குறதுங்கிற எண்ணத்தில் கொடுக்குற, அன்பளிப்பு கிடையாது. கொடுக்குறத வாங்குறதை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்னன்னு கேட்டால், நம்ம வாந்தி எடுத்துட்டு நம்மளே திங்கிற மாதிரி. கல்பில்லது யகீ சும்மா யாவுது, தானே வாந்தி எடுத்து தானே திங்கிற நாயை போலங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுபவனுக்கு உதாரணம். அதனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அன்பளிப்புனா கொடுத்தன, அதோடு மறந்துடணும். அதை அவன் நமக்கு தரணும் என்று நம்மளும் எதிர்பார்க்கக்கூடாது, அவனை எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு வந்து சில வீட்டிலங்க ஒன்றுமே இருக்காது. இந்த அவன் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணங்களுக்கு நிறைய செஞ்சுருப்பான், இவனுக்கு பிள்ளையே இருக்காது. இவன் எப்படி அதை வசூல் பண்ணுறது? அதுக்காக என்னத்தையாவது ஒரு ஃபங்க்ஷன் வைப்பானுவோம், மொய் விருந்துன்னு என்ன செய்வாங்க, ஒன்றும் இல்லாமல் மொய் விருந்துன்னு வைப்பானுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், என்ன எனக்கு புள்ள குட்டி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கொடுத்து வசூல் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ மொய் விருந்துன்னு வச்சு, அப்போ என்ன செய்வான், அம்புட்டு பிறகு அழைப்பு கொடுப்பான். யாருக்கெல்லாம் இவன் செஞ்சானோ அவனெல்லாம் அழைப்பு கொடுப்பான். அவங்க வந்து சாப்பிட்டு என்ன செய்வாங்க, அந்த கணக்கு தீர்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாட்டா கூட மொய் விருந்துறதுக்கு பேர். அதாவது கொடுத்ததை வசூல் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு கேவலமாக இல்லையா? நீ வந்து அன்றைக்கி வந்து உன்கிட்ட வசதி இருக்கும்போது ஏதோ கொடுத்துருப்ப, அவன் வசதி இல்லாமல் இருப்பான், எப்படி உனக்கு தருவான் அதை திருப்பி? ஒரே மாதிரியே பொருளாதாரம் அப்படியே ஒரே மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருப்போம். இன்றைக்கி நான் ஒரு கல்யாணத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பேன், அவன் வந்து என் வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது அவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவனாக இருப்பான், அவன் எப்படி அந்த 1 லட்ச ரூபா எனக்கு தருவான்? தர முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து கேவலமானது. இந்த மொய் விருந்துங்கிறலாம் பத்திரிக்கை அடிச்செல்லாம் என்ன செய்கிறாங்க, அது பண்ணுறாங்க. சில ஊர்களில் மொய் விருந்து நடத்துவாங்க. அந்த மொய்க்கு வந்து பேங்கில் இருந்தெல்லாம் போய் என்ன செய்வாங்க, அந்த காசை என்றதுக்கு மிஷினை கொண்டு போயிடுவாங்க, எங்கள்கிட்ட டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்படியெல்லாம் கூத்து நடக்கிறது. என்னென்னு கேட்டால், கொடுத்ததை திரும்பி வாங்குதல் அப்படிங்கிறது தான் மொய். அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது,
அவன் அவன் செஞ்சால் அதுக்காக நாங்கள் செய்கிறேன்னு செய்யக்கூடாது. வழங்குதா? நான் வந்து அன்பளிப்பாக செய்கிறேன், அவ்வளவுதான். நீ செஞ்சவரை 100 மடங்கு கூட கூட நான் செய்வேன் எனக்கு வசதி இருந்தால். நீ செஞ்சவரை கம்மியாக கூட செய்வேன் எனக்கு வசதி இல்லைன்னா, அது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அப்படித்தான் அன்பளிப்பு இருக்கணுமே தவிர, அன்பளிப்பை வந்து கணக்கு குறித்து வைத்து கொண்டு இருக்குமே, ஏன்னால் அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. அது ஒரு கடன், கௌரவ கடன் தான் அதுக்கு அர்த்தம். அதை விளங்கிக்கிறணும்.